5th யூனிட்ல அடுத்து பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா Euler's Theorem. Euler's Theorem நம்ம இந்த வீடியோல பார்க்க போறதில்ல, நெக்ஸ்ட் வீடியோல தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Euler's Theoremத்துக்கு தேவையான ஒரு சில நோட்டேஷன்ஸ், ஒரு சில கான்செப்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த Euler's Theorem ப்ரூஃப் பண்றதுக்கு Euler-5 ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று யூஸ் பண்ண போறோம். இந்த Euler-5 ஃபங்க்ஷன்னா இப்போ அந்த Euler-5 ஃபங்க்ஷனை நான் இப்போ phi of m டினோட் பண்ணுறேன். இந்த phi of n என்ன மீனிங் தான், நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m விச் ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு n. ஸோ இதோட மீனிங் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் phi of 9 வேணும்னு வச்சுக்கோங்க. 9க்குள்ளே இப்போ 9க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. இந்த 1லேருந்து 8 வரைக்கும் உள்ள இந்த நம்பர்ஸில் எந்தெந்த நம்பர்லாம் 9க்கு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கோ அதெல்லாம் எடுக்க போகிறோம். 1க்கும் 9 ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா தெரியும் இல்லையா, the GCD ஆஃப் தட் நம்பர் அண்டு m வந்து 1ஆக இருக்கணும். ஓகேவா? இந்த எந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் இது வந்து இதுக்கு ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொன்னோம்னா அதுக்கு ரெண்டுக்கும் GCD 1ஆக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 1க்கும் 9க்கும் GCD 1, அதனால் 1 இஸ் ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு எனி நம்பர். ஓகேவா? 2 வருமானா வரும், 3 வருமா? இல்லை, 3க்கும் 9க்கும் GCD 3 இல்லையா, வராது. 4 வரும், 5 வரும், 6ம் வராது, ஏன்னா 6க்கும் 9க்கும் GCD எவ்வளோ? 3. ஓகேவா? அது போல் 7 வரும், 8 வரும். எத்தனை நம்பர்ஸ்? 1 2 3 4 5 6. ஸோ 6 என்னென்ன நம்பர்ஸ்ன்றது phi of n கிடையாது, எத்தனை நம்பர்ஸ்ன்றது தான். ஓகேவா? என்னென்னன்றதை நம்ம சைடில் தான் போட்டுக்கிறோம். இந்த நம்பர்ஸை the integers which are less than or equal to m and relatively prime to m வேணால் சொல்லிக்கலாம். இது எத்தனைன்றது தான் நம்ம phi of mன்னு போடுறோம். ஓகேவா? ஸோ சிமிலர்லி phi of 12னா என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். phi of 12ல் இது 12 வந்து ஈவன் நம்பர் இல்லையா, அதனால் எந்த ஒரு ஈவன் நம்பரும் இது கூட இந்த phi of nலாம் வராது. அப்போ 1 2 வராது, 3ம் வராது, 4ம் வராது, ஏன்னா 4 எல்லாமே 12 டிவைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு 5 வரும், 6 வராது, 7 வரும், 8 வராது, 9ம் வராது, ஏன்னா 9க்கும் 12க்கும் GCD 3 இல்லையா, ஸோ 9ம் வராது. 10ம் வராது, 10க்கும் 12க்கும் GCD 2. எந்த ஒரு ஈவன் நம்பரும் 12க்கு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்காது. அடுத்தது 11 வரும். கரெக்டா? எஸ். ஸோ அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு 12. அப்போது phi of 12ன்றது எவ்வளோ? 4. எத்தனைன்றது தான் phi of m, என்னென்னன்றது இல்லை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? எஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, ஏதோ ஒரு இன்டீஜர் எடுத்துருக்கோம், அதுக்கு phi of m கண்டுபிடிச்சோம். இப்போ phi of 11 என்ன வரும்? phi of 11. ஸோ 11ன்றது ப்ரைம் நம்பர், அதனால 11க்கு டிவைஸரே இருக்காது இல்லையா. அப்போ 11 விட கம்மியாக இருக்கிற, ஐ மீன் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா நம்பருமே ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு 11ஆக தானே இருக்கும். அப்போது இது வந்து ப்ரைம் நம்பராக இருந்ததுனா எல்லா நம்பருமே ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு இருக்கிறதுனால phi of 11 will be equal to 10. So in generally, so clearly, if p is a prime, எந்த ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் if and only if phi of pன்றது எவ்வளோ வரும்? p வந்து ப்ரைம் நம்பராக இருந்தால் இதுக்கு டிவைஸரே இல்லை. டிவைஸரே இல்லைனா pக்கு முன்னாடி உள்ள எல்லா நம்பர்ஸுமே ரிலேட்டிவ்லி ப்ரைமாக தான் இருக்கும். அப்போது phi of pன்றது எவ்வளோ வரும்? p minus 1ன்னு வரும். ஓகேவா? இதை ரிசல்ட்டாக ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. இது ஒன்றுமே இல்லை, இதுக்கு ப்ரூஃப் வேண்டாம். சப்போஸ் 2 மார்க்கில் கேட்டால் அப்படியே ப்ரூஃப் பண்ணிக்கலாம். p ப்ரைம் நம்பராக இருந்தால் 1 2 3 and so on to p minus 1 வரைக்கும் உள்ள எல்லா நம்பர்ஸுமே அதுக்கு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக தான் இருக்க போகுது. அதனால் phi of p equal to p minus 1. phi of p equal to p minus 1 இருந்ததுன்னா எல்லா p minus 1 நம்பர்ஸும் ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு p, அதனால் pக்கு டிவைஸரே இல்லை, அதனால் அது p ப்ரைம்னு ப்ரூஃப் பண்ணிடலாம். கேட்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து தியரமாக கொடுத்துருக்காங்க, பட் நோ நீட். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே p ப்ரைம் நம்பராக இருந்தால் phi of p equal to p minus 1 இருக்கும். நான் ப்ரைமாக நம்பராக இருந்தால் இது நம்ம கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது, நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். நான் ப்ரைம் நம்பராக இருந்தால் இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி போட்டு தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இதுதான் Euler's Theorem. எல்லா தியரம்க்கே நம்ம ஒரு லெம்மா ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இந்த Euler's Theoremக்கான லெம்மா இதுதான். இந்த யூனிட்டில் உங்களுக்கு த்ரீ தியரம்ஸ் இருக்குது, கிளாசிக்கல் தியரம்ஸ் 3 இல்லையா. ஒன்று வந்து வில்சன்ஸ் தியரம், செகண்ட் ஃபெர்மாட்ஸ் தியரம், மூணாவது Euler's Theorem. இந்த 3 தியரம்லேருந்து கண்டிப்பாக ஒரு தியரம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு 8 மார்க்கில் வரும். நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வில்சன்ஸும் ஃபெர்மாட்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முறை Euler's Theorem கேட்க சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேவா? ஒரு வேளை அதே கொஷின்ஸை திரும்பி கேட்டால் ஸோ அதே தியரம்ஸ் ரிப்பீட்டும் ஆகலாம். ஓகேவா? அந்த 3 தியரம்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8 மார்க் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஏங்கிறது ஏதோ ஒரு இன்டீஜர், எம்ங்கிறது இன்னொரு இன்டீஜர்னு எடுத்துக்கிறோம்.
இந்த ரெண்டு நம்பருக்கும் ஜிசிடி ஒன்றா இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஜிசிடி ஒன்றா எமக்கு ஜிசிடி ஒன்றா இருந்ததை நம்ம ஆய்லர்ஸ் தியரமில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதனால் அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஓகேவா. எஸ், இப்போ ஏங்கிறது என்ன 35, எம்ன்றது 12, இது ரெண்டுக்கும் ஜிசிடி 1. நான் ஃபை ஆஃப் எம்ன்றது என்னென்ன, ஃபை ஆஃப் எம்ன்றது என்ன இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபை ஆஃப் எம் வந்து 4 இல்லையா, 4. அண்ட் அந்த இன்டீஜர்ஸ்லாம் என்ன, த இன்டீஜர்ஸ் relatively prime to 12 are the integers less than or equal to 12. 12 குள்ள தான் பார்க்குறோம் எப்பவுமே, relatively prime 12 குள்ள தான் பார்க்குறோம், மேலே பார்க்கறது இல்லை ஓகேவா. less than or equal to 12 and relatively prime to 12 are என்னென்ன நம்ம முன்னாடி பார்த்தோம், 1, 5, 7, 11 ஓகேவா. ஸோ இந்த இன்டீஜர்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு 12 நமக்கு தெரியும். இப்போது நீங்கள் 1 × 35 காங்க்ருவன்ட் டு mod 12 போடுங்க. என்ன வரும், ஸோ 35 12ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 12s are 36 இல்லையா. ஸோ 1 வர்றதுனால அப்போ ரிமைண்டர் 11 வரும் ஓகேவா. அடுத்தது 2 இல்லைம்மா, அடுத்த ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர் என்ன 5. அப்போது 5 × 35 போட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதை சிம்பிளாக போடணுன்னா mod 12 5 × 35 இப்போ 5னே வச்சுக்கலாம். 35க்கு நம்ம -1 கூட போட்டுக்கலாம் ஓகேவா. ஏன்னா 11 போடுறத விட 11 வச்சு போடுறத விட -1 வச்சு போடுறது ஈஸி இல்லையா. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -5 mod 12, திரும்ப -5 நம்ம 12லேருந்து மைனஸ் பண்ணி பாசிட்டிவாக எழுதணும்னா 7 mod 12ன்னு கிடைக்கிது ஓகேவா. ஸோ 1 × 35ஓட ரிமைண்டர் 11, 5 × 35ஓட ரிமைண்டர் 7. நெக்ஸ்ட்டு 7 × 35 கண்டுபிடிக்கலாமா. 7 × 35 இஸ் காங்க்ருவன்ட் டு 7 × 35க்கு பதிலாக -1 போட்டிங்கன்னா mod 12 இஸ் காங்க்ருவன்ட் டு -7 mod 12, -7 பாசிட்டிவ்க்கு மாற்றோம்னா +5 mod 12ன்னு வந்துடும். அடுத்தது 11 × இந்த 4 நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 11 × 35 இஸ் காங்க்ருவன்ட் டு 11க்கு பதிலாக 12க்கு பக்கத்தில் தானே இருக்குது 11. ஸோ அப்போ இதுக்கு -1 போட்டுக்கலாம், இதுக்கும் ஒரு -1 போட்டோம்னா mod 12ன்னு கிடைக்கும். -1 × -1 +1 mod 12. ஸோ இது போல் ஈஸியாக நெகட்டிவ் நம்பருக்கு மாற்றும்போது நமக்கு போட ஈஸியாக இருக்கும், அதனால் போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் 5 × 35 போட்டு ரிமைண்டரை வச்சு ப்ராப்பராக பாசிட்டிவாகவே போட்டுருந்தாலும் போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம். ஸோ அப்போ பாருங்கள், இந்த 1 × 35, 5 × 35, 7 × 35, 11 × 35 இது எல்லாம் நம்ம 12க்கு மாட் போடும்போது கிடைக்கிற ரெசிடியூஸ் இந்த கிடைக்கிற ரிமைண்டர்ஸை தான் நம்ம லீஸ்ட் ரெசிடியூஸ் சொல்லுவோம். ஸோ அந்த லீஸ்ட் ரெசிடியூஸும் பாருங்கள் 1, 5, 7, 12னே கிடைக்கிது பாருங்கள். வேறு ஒரு ரிமைண்டர் நமக்கு வரல. இப்போ நம்ம 12ஆல் டிவைட் பண்ணுறோனாலே நமக்கு என்னென்ன ரிமைண்டர்ஸ் பாசிபிள் இருக்குது, 0ல் ஆரம்பித்து 11 வரைக்கும் மொத்தம் 12 பாசிபிள் ரிமைண்டர்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த மாதிரி ரிமைண்டர்ஸ்லாம் வரல. நம்ம என்ன ரிலேட்டிவ்லி ப்ரைம் இன்டீஜர்ஸ் எடுத்துட்டோமோ அதே நம்பர்ஸ் தான் திரும்ப நமக்கு ரிமைண்டராக கிடைக்குது, அதாவது ரெசிடியூஸாக கிடைக்கிது ஓகேவா. இதுதான் நம்மளோட ஆய்லர்ஸ் தியரம்கான பார்க்க போகிற லெம்மா. அடுத்தது பார்க்க போகிறோம். இதில் நம்ம இந்த ஃபெர்மாட்ஸ் தியரம் பார்த்தோம் இல்லையா. அந்த ஃபெர்மாட்ஸ் தியரத்தில் என்ன பண்ணோம், Pன்னு ஒரு நம்பர் எடுத்துகிட்டு P-1 வரைக்கும் உள்ள 1லேருந்து P-1 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் 1, 2 and so on to P-1 வரைக்கும் வந்தது. அங்கே ஏன் P-1ன்னு எடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா, P வந்து ப்ரைமாக இருக்கும்போது அதுக்கு 1லேருந்து P- வரைக்கும் உள்ள எல்லா நம்பர்ஸுமே ரிலேட்டிவ்லி ப்ரைமாக தான் இருக்கும். ஸோ அப்போ ப்ரூஃப் இப்படி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஆய்லர்ஸ் தியரமும் ஃபெர்மாட்ஸ் தியரமும் ஈக்குவல் தான். ஃபெர்மாட்ஸ் தியரம்ன்றது ப்ரைம் நம்பருக்கு, ஆய்லர்ஸ் தியரம்ன்றது எனி நம்பருக்கு ஓகேவா. எனி நம்பருக்கு எடுத்துட்டாலும் நம்ம கன்சிடர் பண்ணுற அந்த நம்பர்ஸ் ஒன்லி ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம். இது உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் வியூ கொடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் ஆய்லர்ஸ் தியரம் பார்க்கலாம். தேங்க்யூ.